ஹாய் கைஸ். இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து 2022ல் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஸ் ஒர்க்குமே ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க 2022ல். நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போய் சர்ச் பண்ணிங்கன்னா, செக்ஸ் ஒர்க் ஆஸ் ப்ரொஃபஷன் ஜட்ஜ்மெண்ட்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அது வரும். பிடிஎஃப்னு போட்டிங்கனாலும் நீங்களே ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அது வந்து என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு 12 வருஷமாக அந்த கேஸ் நடந்து எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் இதுக்கு சட்டம் இயற்றுங்கன்னு சொன்னாங்க. 12 வருஷமாக அவங்க இயற்றலன்னொடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, என்னோடய பவர் ஆர்டிக்கிள் ஒரு இது இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன், இப்போவே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். செக்ஸ் ஒர்க், அதாவது வாலண்டியராக செக்ஸ் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக லீகல் தான். ஆனால் இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கேயாவது வாலண்டியராக செக்ஸ் பண்ணுறாங்க, குரூப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஜென்ஸ் இருக்கிறவங்க போலீஸ் உள்ளே போவாங்க, லேடிஸை மிரட்டுவாங்க. ஏய், உன்னை வந்து அவன் மிரட்டி தானே கூப்பிட்டு வந்தான், உன்னைய வச்சு சொல்லுவோம் அப்படி இப்படி நீ ஒழுங்காக ஸ்டேட்மெண்ட் கொடு, இல்லைனா உன்னையும் நான் வந்து அக்யூஸ்ட் ஆக்கிடுவேன், உன் மேலே கேஸ் போட்டு அப்போ நீ ஜெயிலுக்கு போயிடுவா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி லேடிஸ் எல்லாம் விக்டிம் மாதிரி காட்டியும் ஜென்ஸ் எல்லாம் அக்யூஸ்டாக காட்டிடுறாங்க. காட்டி இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வந்து ஃபோட்டோஸ்லாம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு மட்டும்தான் அவங்க போட முடியும். என்னென்னா, இதுவே ஒரு பெரிய இன்சல்ட் ஆகிடுது. அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கேவலம்னு ஆகிடுது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் இது எல்லாமே நார்மல் தான். அது வந்து ஆக்சுவலாக அவங்க வாலண்டியராக தான் போயிருப்பாங்க. லேடிஸுமே ஜென்ஸும் வாலண்டியராக போயிருப்பாங்க. சும்மா போலீஸ் கேஸ் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி பண்ணும்போது அதோட எஃபெக்ட் எப்படின்னுங்கிறது அந்த விக்டிம், அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ தான் தெரியும். போலீஸ் இங்கே அவங்க வாட்டு போட்டுடுறாங்க, கோர்ட்டு சரி மேட்ரு வந்துருச்சு அதுன்னு சொல்லிவிட்டு இதுவும் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, அது அந்த ரைடு இப்போது நீங்கள் எங்கேயாவது மேட்ரு நடக்குதுன்னா ஒரு 40 போலீஸ் உள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டு கதவெல்லாம் பூட்டிடுவாங்க, பொண்ணுங்களை போட்டு அடித்து மிரட்டி உருட்டி ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணி அப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணி ரிமாண்டுக்கு ஜெயிலுக்கு கொண்டு போய் 2 மாதம், லேடிஸ் மேட்டர்னாலே உங்களுக்கு தெரியும் 2 மாதத்துக்கு பெயில் யூஸ்வலாக கிடைக்காது. பட் அதில் ப்ராப்பர்ட்டியாக இது இல்லை அப்படின்னா 1 மந்த்தில் 15 டேஸ்லேயும் கொடுக்குறாங்க பெயில். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா இதுதான் நார்மல் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கேசஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் நெட்டில் வந்து கேஸ்லாம் அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ரீட் பண்ணும்போது நிறைய அட்வொகேட்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஒரு கேஸு தானே. தெரிஞ்சு வந்தாங்களோ இன்சிடெண்ட் ஏதோ ஒரு டைமிங் தான். ஸோ அப்படிங்கும்போது எந்த கேஸாக இருந்தாலும் எடுத்து பார்க்குறது தான். எல்லா இதுக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு. நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டி மேபி கொஞ்சம் ஃபீஸ் வேணால் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் இதெல்லாம் நார்மல்.